என் சிஸ்டரோட மேரேஜுக்கு ஊருக்கு போலாம் அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, இவ்வளவு ட்ரெஸ்ஸு, இவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு. இத்தனையும் நான் ஊருக்கு எடுத்துட்டு போணும்னா 2 சூட்கேஸ்ல முடியாது. 4 சூட்கேஸ் வைக்கணும் போல. நான் சின்ன பையன கூட்டிட்டு போறதுனால நான் லைட்டா ட்ராவல் பண்ணணும்னு நெனச்சேன். அப்பதான் YouTubeல ஸ்மார்ட் சேவிங் ஹேக்ஸு, ஸ்மார்ட் ஃபோல்டிங் டெக்னிக்ஸ் பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் கண்ல பட்டுச்சு. இது 85% ஆஃப் த ஸ்பேஸ இது கம்மி பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வேற ஒண்ணும் இல்ல. வேக்யூம் பேக் ஸ்டோரேஜு. நான் மெயின் அப்ஸ்டக்கிளா எனக்கு இருந்தது என் சின்ன பையனோட டயப்பர்ஸு. அந்த டயப்பர்ஸ தான் முதல்ல நான் இதுக்குள்ள வச்சு டெஸ்ட் பண்ணேன். எல்லாத்தையும் வச்சுட்டு 2 சீலையும் அடக்கிட்டு ஏர ஃபுல்லா சக் அவுட் பண்ணி எடுத்து பார்க்குறேன். அழகா ஒரு சைடுல எல்லாமே அடங்கிடுச்சு. என் பையனோடதே இப்படி ஒரு சைடுல அடங்குதுன்னா, என்னோடது என் ஹஸ்பண்டோடதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. இங்க பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸ அப்படியே அப்பளம் மாதிரி நான் அத சுருக்கிட்டேன். என்னோட ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்கு ஒரு சூட்கேஸ்ல ஒரு சைடு பத்தாது. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோடது 6 ட்ரெஸ்ஸஸ அழகா நான் ஒரு சைடுல கம்ப்ரஸ் பண்ணி நான் வச்சுட்டேன். என்ன மாதிரி பசங்களோட ட்ராவல் பண்ணும்போது, டாட்லர்ஸோட ட்ராவல் பண்ணும்போது, லைட்டா நீங்க எடுத்துட்டு போகணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இந்த ப்ராடக்ட்ல மெயினா நாம கவனிக்க வேண்டியது, இந்த கவரும், இந்த பம்பும் பத்திரமா வச்சுக்கணும். நீங்களே பாருங்க, பிஃபோர் எவ்வளவு ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. ஆஃப்டர் எவ்வளவு காம்பேக்ட்டா, எவ்வளவு கியூட்டா எல்லாமே ஒரே சைடு, ஒரே சூட்கேஸ்ல என்னால பேக் பண்ண முடியுது. இந்த பம்பு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேணும் இந்த பேக்ஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, என்ன ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. லிங்க்க அனுப்பி வைக்கிறேன்.